ஊறுகான்னு ஒன்று பண்ணையேம்மா, அது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா 3 நாளில் ஊறுகாய் கட்டுறேன்னு சொன்னேன், ஆனால் 7 நாள் ஆயிடுச்சு. அது என்னன்னா, இந்த ஜார் எனக்கு கிடைக்கவே இல்லை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஒரு வழியாக ஜாரை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேங்க. எப்படியோ வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சாலே நம்ம ஊறுகாய் மூஞ்சியில் தான்டா முழிக்கணும்னு சொல்லி வந்துட்டு திறந்து பார்த்தா அவ்வளோ சூப்பரான ஒரு நல்லெண்ணெய் ஸ்மெல்லு. அந்த ஊறுகாய்க்கு அதுக்கு எனக்கு இப்பயே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நான் செஞ்ச ஊறுகாயா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கேள்வி உருவாயிட்டு இருக்குது. பரவாயில்ல, இப்போலாம் வர வர நானும் செஃப் ஆகிட்டே வரேன், பார்த்துட்டே இருங்க. ஒரு நாள் நானும் ஒரு பெரிய செஃப் ஆயிடுவோம் போல் அப்படிங்கிற மாதிரியே எனக்குள்ளே ஒரு மைண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். இந்த ரெசிபி எப்படி செஞ்சிடலாம் எனக்கு தெரியாது. ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படியோ இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஊறுகாய் கடை போட்டாலும் போடுவேன். அன்றைக்கி என்கிட்ட எல்லோரும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய ஸ்டைலில் ஊறுகாய் சூப்பராக இருக்குது, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள்.